காட்டுப்பாதையில் கடினமாக வேலை செய்த ஏழை மனிதன் பசிக்காக மரத்து எனலில் உட்கார்ந்து சாப்பிடுகிறான். சாப்பிட்டு முடிந்த பின் மரத்தில் இருந்த ஒரு தேவதை அவனிடம் தோன்றுகிறாள். மனிதன் தனது ஏழ்மை, பசி, வேலைக்கான போராட்டத்தை தேவதையிடம் சொல்கிறான். தேவதை புல்லாங்குழலால் இசை வாசித்து ஒரு மண்வெட்டியை கொடுத்து மரத்தை சுற்றி மண்ணை தோண்ட சொல்கிறாள். மனிதன் தோண்டிய போது தங்கம், வைரம், மாணிக்கங்கள் நிறைந்த ஒரு புதையலை காண்கிறான். அந்த பொருள் யாருடையது என்று தெரியாமல் அதை ராஜாவிடம் ஒப்படைக்க முடிவு செய்கிறான். ராஜா மனிதனின் நேர்மையை பாராட்டி அரண்மனையில் வேலை தருகிறார். ராஜ்யத்தில் உள்ள மாணிக்கங்கள், வைரங்களை கவனிக்கும் பொறுப்பை மனிதனுக்கு வழங்குகிறார். தேவதை கொடுத்த புதையலை ராஜாவும் பரிசாக ஏற்றுக்கொள்கிறார். அந்த மனிதன் தன்னுடைய புதிய வாழ்க்கையை நேர்மை, விசுவாசத்துடன் தொடர்கிறான். அவன் பண்புகள் எப்போதும் மாறவில்லை.